நயனா நாகேந்திரன் சொல்வது மோடி அவர்கள் பங்கேற்கிற கூட்டத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்றாரு. கிட்டத்தட்ட அவர் சொல்வது கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடை ஏறுவாங்கன்ற பொருள்ல சொல்றாரு. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இதையா? இல்ல, அது ஒரு வருடமாகவே எப்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததோ, அறிவிக்கப்பட்டதோ, அன்றைக்கே அந்த மேடையிலேயே சிலரை மேடை ஏத்தலாம் அப்படின்லாம் ஒரு யூகங்கள் வந்துச்சு. அன்னையிலேருந்தே தொடர்ந்து ஒவ்வொரு முறை அமித்ஷா அவர்கள் வரும்போதும், மோடி அவர்கள் வரும்போதும், யார் யார் முக்கிய தலைவர்கள் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு எல்லா கூட்டணி கட்சியையும் மேடை ஏற்றுவார்கள் அப்படின்னு தொடர்ந்து ஏசியங்கள். ஆனால் இந்த முறை எல்லா கட்சிகளுமே தாங்கள் நினைத்ததை அவ்வளவு சுலபமாக அடைய முடியவில்லை. அதனால ஒரு புது ஆப்ஷன், விஜய்ன்ற ஆப்ஷன் வந்தனால சின்ன சின்ன கட்சிகளை கூட தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பழைய பழம் பெருச்சாளிகள் பெருந்தலைகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் நம்ம தேசியங்கள் காதுபட கேட்கிறோம். ஒவ்வொரு கட்சியையும் நினைச்ச மாதிரி அவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியல. ஏன்னா எல்லாருக்குமே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அங்க ஒரு பேரம் பேசுறாங்க, அங்க ஒரு அழைப்பு இருக்கு, அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு சொல்லி பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்த்தோம். அதனால இப்போதைக்கு நம்ம சொல்லணும்னா அதிமுக, பாஜக, அதோட தமாக மூப்பனார் அணி, அந்த கட்சி மூணுமே அந்த இணைஞ்சிருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது மூணு தான் இப்போதைக்கு இன்டாக்டா அந்த கூட்டணியில இருக்காங்க. அது போக நம்ம பாரிவேந்தர், ஏசி சண்முகம் அவர்கள் அதுல இருக்காங்க. இன்னும் கிருஷ்ணசாமி இருக்காரா இல்லையான்றது இன்னும் முழுமையா நமக்கு தெரிய வரல. ஜான் பாண்டியன் பேசி முடிச்சுட்டதா சொல்றாங்க. அதற்கு பிறகு இப்போது திரு டிடி அவர்கள் இப்போதும் என்ன ஆப்ஷன்ன்றதை அவரா வெளிப்படுத்தல. அவர் தொடர்ந்து 3 ஆப்ஷனுமே எங்களுக்கு ஓபன்ல இருந்துச்சு அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் கடைசியில கொடுத்த பேட்டியில திரு எடப்பாடி பழனிசாமின்ற பெயரை அவர் பயன்படுத்துவதை பல பேட்டிகள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க ஆரம்பித்தார். அவர் அப்படின்னு விமர்சனத்தை தவிர்த்தார். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உரிய நேரத்தில் உரியவர்கள் அறிவிப்பார்கள் அப்படின்றது. யார் அந்த உரியவர்கள்? ஆமா, இல்ல இல்ல நான் ஒரு தலைமையிடம் கன்சென்ட் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு அவரு. என்னுடைய வார்த்தையை கொடுத்துட்டேன், ஒரு தலைமைக்கு வார்த்தையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது நம்ம ஒரு பத்திரிகையாளனா யோகிக்கும் போது நம்ம கேள்விப்படுற செய்திகளை வச்சு அது என்டிஏவா இருக்கணும் அப்படின்றதான் எல்லாருடைய பார்வையாவும் இருக்கு. ஆனால் அவர் அதை ஏன் வெளிப்படுத்தாம இருக்காருன்னா, அப்ப இன்னொரு ஆப்ஷன் எதுவும் இருக்கா, இங்க அவர் கேட்ட சீட்டுகள் கிடைக்காம போகலாம், இல்ல அவர் நினைத்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாம போகலாம் அப்படிங்கறதுனாலதான் அதை வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சஸ்பென்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்னு அறிவிக்க போறாரு அப்படின்னா அதுல ஒரு சஸ்பென்ஸ் வைக்க இல்லை. அப்ப அவர் சில கண்டிஷன்ஸ், ஒரு இஃப் அண்ட் பட்ஸ் அதுல இருக்கலாம். அதனால அவர் வெளிப்படையா அதை சொல்ல முடியலன்னா அதை சொல்ல விரும்பாமல் இருக்கலாம். சொல்ல முடியாம இது இல்ல. இப்போதைக்கு சில சமயம் நம்மளோட டிமாண்ட் மாதிரியான ஒரு இன்னும் நிறைவேறல, விமர்சனம்ல இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்கொண்ட பிறகு அறிவிப்பார்கள். அதுல உரியவர்கள் அறிவிப்பார்கள் அப்படின்றதன் பொருள் அமித்ஷா அவர்கள் சொல்ல போறாரா, இல்ல திரு பழனிசாமி அவங்க சொல்ல போறாங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம? யாரு அந்த உரியவர்கள்? இல்ல, அது அமித்ஷா அறிவிப்பாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பொதுவா எல்லாரும் சொல்லிடுறோம், அழுத்தம் கொடுக்கிறார்கள், டிடிவி ஓபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் அப்படின்ற விமர்சனம் நிறைய நம்ம காதுபட கேட்க முடியுது. அதை அவர் தொடர்ந்து எந்த அழுத்தமும் கொடுக்கலான்னு மறுத்துக்கிட்டு இருக்காரு டிடிவி அவர்கள். அப்படி இருக்கும்போது அந்த அழுத்தம்ன்றது நீங்க பயமுறுத்தின அழுத்தமா கூட இருக்க வேணாம், நட்பு ரீதியான அழுத்தமா கூட இருக்க முடியாது. ஒரு நட்பு ரீதியா இவ்வளவு நாள் இருந்தீங்க, ஒரு திமுகவை வீழ்த்தணும், நீங்க எல்லாம் வாங்க ஒன்னா வாங்கன்னு அமித்ஷா கொடுக்குற அழுத்தம் அன்பு அழுத்தமா கூட இருக்கலாம். நீங்க எங்களோட தான் வரணும், இவ்வளவு நாள் இருந்தீங்க, போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம எல்லாம் ஒன்னா தான் இருந்தோம், இப்ப ஏன் நீங்க போறீங்க அப்படின்ற அன்பு அழுத்தமா கூட இருக்கலாம். அதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அன்பால் வசப்படுத்திட்டாங்கன்றீங்க. ஆனா அதுக்கு பேட்டியில ஒரு 5-6 பேட்டிகள் இருக்கு. எங்களுக்கு முதல் எதிரியே திரு பழனிசாமி அவர்கள் தான். நாங்க கட்சி தொடங்கினதே அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்னது, உங்களுக்கு தெரியாதா நான் எவ்வளவு போக்கா புள்ளி வச்சு பேசினேன், நீங்க தான் பிடிக்க மறந்துட்டீங்க, பழனிசாமி அவர்களை வீழ்த்துவதற்கு தான் நான் கட்சியை ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னவர் இப்ப ஒருவேளை அப்படி நிலைப்பாடு மாத்துறாருன்னா அமித்ஷா அவர்களினுடைய அன்பினால் கட்டுண்டார்னு சொல்ல வரீங்க? இல்ல, அவர் நீங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டியை பாத்தீங்கன்னா அவர் துரோகிகள் எதிரிகள்னு பார்க்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி பேசினவர் இப்ப சமீபத்தில்
ஏன்னா ஏற்கனவே சில இது சொல்லாங்க, ஏதாவது துரோகிகளுக்காக எதிரிகளிடம் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்லாம் சில பேர் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த நேரத்தில் துரோகிகள் எதிரிகள்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை அப்படின்ற நிலைப்பாட்டை அவர் ஒரு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் நிலைப்பாடு மாறியதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அவர் அந்த எந்த நிலைப்பாட்டில் அதை எடுக்கிறான்றது நமக்கு தெரியாது. சோ அவர் அந்த முடிவை எடுத்திருந்தா அதை நம்ம ஒரு தனிப்பட்ட நபராவோ ஒரு பத்திரிகையாளராவோ நம்ம அதை வந்து விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய கட்சி, அவருடைய நிர்வாகிகள் அதுல விமர்சனம் இருக்காது. எடுக்கிற முடிவு ஏற்கனவே அவர் ஒரு இல்ல, நீங்க சொல்வது சரிதான். அவருதான் பாத்தியப்பட்டவர், அவர் முடிவெடுப்பார். அந்த முடிவின் மீது கேள்வி இருக்கும்ல. நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்பு எங்களுக்கு முதல் எதிரியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லிட்டு இந்த 10 நாளுக்குள் இல்லங்க எங்களுக்கு திமுக தான், அது வந்து காலங்காலமா திமுக தான் எதிரின்னு எல்லாருக்குமே தெரியுமே. இப்ப 10 நாட்களுக்குள் என்ன நடந்தது அப்படின்ற அந்த பகுதியை தினகரன் அவர்கள் கடந்துதானே வரணும். அதுக்கான பதில சொல்லிதானே. அதுக்குதான் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, நான் ஒருவேளை அறிவித்த பிறகு நான் உங்கள் ஊடகங்களுக்கு எல்லாம் வந்து அரை மணி நேரம் உட்கார்ந்து பேட்டி கூட தருகிறேன்றாரு. அது இருக்கும், அது கொடுத்துதானே ஆகணும். எல்லாருமே கொடுப்பாங்க கூட்டணிக்கான நியாயத்தை. ஒருவேளை அவர் அந்த முடிவை இல்ல ஒருவேளை அவர் நம்ம நீங்க சொல்ற மாதிரி அவர் ஏற்கனவே பேசியதற்கு முரண்பாடான ஒரு முடிவை எடுத்து ஒரு அமித்ஷாவோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமியோ அறிவித்து டிடிவி தினகரன் அவர்கள் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு அறிவித்தால், அப்ப ஒருவேளை அவர் வந்து தினகரன் அவர்கள் வந்து வெளியே வந்து நம்ம புதிய தலைமுறைக்கோ வேறு தொலைக்காட்சிகளுக்கோ வந்து நான் ஏன் இந்த மாற்றத்தை 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பேசினது, ஏன் இந்த மாற்றத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நிச்சயம் வரலாம். அதை கொடுப்பார், நிச்சயம் கொடுக்கணும்ல, எல்லாருமே கொடுப்பாங்க. இப்ப உங்கள் பார்வையில தினகரன் அந்த பகுதியில நகர வாய்ப்பு இருக்கு, அவரே வெளிப்படையா சொல்லாத வரைக்கும். மத்த கட்சிகள்லாம் எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, வாய்ப்பு இருக்குன்னு நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. சரி, பேசலாம். ஆமா 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 ஆமா